Hi students, welcome to NEET Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 22 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கான காலேஜ் வைஸ் என்ன ஃபீஸஸ் நம்மளுக்கு கலெக்ட் பண்றாங்க, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல என்ன ஃபீஸ் அக்யூரேட்டா கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட NEET Optics சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோக்கான லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PSG மெடிக்கல் காலேஜ். PSG மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து 4.5 லட்சம். ஏன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதா நம்மளுக்கு டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்றோம். அதர் ஃபீஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,43,150 ரூபாய் வாங்குறாங்க. பாய்ஸ் ஹாஸ்டலா இருந்தா 2.5 லட்சம் ரூபாய், கேர்ள்ஸ் ஹாஸ்டலா இருந்தா 1.7 1,70,70,000 ரூபாய். டோட்டலா பாய்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 8,43,150 ரூபாய் வருது. கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 7,63,153 ரூபாய் வருது. PSG மெடிக்கல் காலேஜ். KMCHக்கு பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 8,40,000 ரூபாய் வருது. அதர் ஃபீஸஸ் வந்து 2,35,000 ரூபாய் வருது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1,70,000 ரூபாய் வருது. SRM மெடிக்கல் காலேஜுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதர் ஃபீஸஸ் 1.5 லட்சம் ரூபாய் வருது. ஹாஸ்டலுக்கு 2,20,000 ரூபாய் வருது. டோட்டலா SRMக்கு 8,20,000 ரூபாய் நம்மளுக்கு ஃபீஸஸ் வருது. ஓகேங்களா? வேலம்மாள் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா வேலம்மாள் தான் வந்து டே ஸ்காலரா இருந்தீங்கன்னா ரொம்பவே பெட்ரு, ரொம்ப கம்மியான ஃபீஸ். ஓகேங்களா? மற்ற எல்லா காலேஜஸ்லையும் கம்பேர் பண்ணும்போது ஹாஸ்டல் இல்லாம பாத்தீங்கன்னா வேலம்மாள் வந்து ரொம்பவே பெட்ரு டே ஸ்காலருக்கு. ஓகேங்களா? 4,40,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் 95,000 ரூபாய், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2,50,000 ரூபாய். டோட்டலா பாத்தீங்கன்னா 7,85,000 ரூபாய் வந்து ஹாஸ்டலோட சேர்த்து. ஹாஸ்டல் இல்லாம நீங்க வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5,35,000 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 6 லட்சம் கூட வரல, 5,35,000 அந்த ரேஞ்சுக்குள்ள நம்மளுக்கு முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? வேலம்மாள். கற்ப விநாயகா மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 4.5 லட்சம், 4,35,000. அதர் ஃபீஸஸ் 1.5 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் 1.5 லட்சம். மேபி 7,35,000 நம்மளுக்கு முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து 8 லட்சம்னு சொல்றாங்க. அது எதனாலனா அதர் ஃபீஸஸ், புக் ஃபீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய வெல்ஃபேர் ஃபீஸ், அடுத்து யூனிஃபார்ம் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். பட் மற்ற எல்லா ஃபீஸும் சேர்த்து 7,35,000 ரூபாய். பனிமலர் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா பாத்தீங்கன்னா 10.5 லட்சம் வருது. அதர் ஃபீஸஸ் 4 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2 லட்சம். ஹை ஃபீஸ் இருக்கிறதுலே ஹை ஃபீஸ் பனிமலர். ரெண்டாவது தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 10,25,000 ரூபாய் வருது. ஏசி ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 10,95,000 ரூபாய் வருது. கூட எவ்வளவு சேர்த்து வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 60,000 ரூபாய், 70,000 ரூபாய் சேர்த்து வருது. ஓகேங்களா? ஏசி ஹாஸ்டல்னா 70,000 ரூபாய் சேர்த்து கேட்கறாங்க. ஓகேங்களா? தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். மேல்மருவத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் 4.5 லட்சம், டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000, காஷன் டெபாசிட்னு சொல்லக்கூடிய 20,000 ரூபாய் வந்து ஒன் டைம் தான். அந்த 5.5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே டைம் மட்டும் நீங்க பே பண்ணிக்கிறது. இந்த காஷன் டெபாசிட் எல்லா காலேஜஸ்மே வாங்குவாங்க. எதுக்காண்டினா ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் ஆர் லேப்ல ஏதாச்சும் நீங்க வந்து ஏதாச்சும் இதை வந்து உடைச்சிட்டீங்க இல்ல ஏதாச்சும் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃபைனா அவங்க வந்து காஷன் டெபாசிட்டை புடிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்க மேல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லைன்னா நீங்க காலேஜஸ் முடிச்சுட்டு போகும்போது இந்த காஷன் டெபாசிட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஒவ்வொரு காலேஜஸை பொறுத்து. டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது வந்து ஹாஸ்டல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் அந்த டிரான்ஸ்போர்ட். ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபீஸ்ங்கிறது எல்லா காலேஜ்லயுமே அவங்க 30,000. புக் அண்ட் ஸ்டேஷனரி 50,000 ரூபாய். டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 7,35,000 ரூபாய் வந்து ஹாஸ்டலோட சேர்த்து வருது. வித்தவுட் ஹாஸ்டலா இருக்காங்க அப்படின்னா 6,40,000 ரூபாய். ஹாஸ்டலா இருந்துச்சுன்னா 7,35,000 ரூபாய், ஹாஸ்டல் இல்ல அப்படின்னா 6,40,000 ரூபாய். நெக்ஸ்ட் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 8,40,000 ரூபாய் வருது டோட்டல் ஃபீஸ். அதர் ஃபீஸஸ் கொடுத்துட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவுங்கிறதையும் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? தாவூர் பாத்தீங்க அப்படின்னா 8,25,000 ரூபாய் வருது. இதுல வந்து யூனிவர்சிட்டி ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடியது 11,500 ரூபாய். எல்லா காலேஜிலுமே வந்து அது எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அதாவது யூனிவர்சிட்டி ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லா காலேஜஸுமே வாங்குவாங்க. ஓகேங்களா? அது கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த யூனிவர்சிட்டி ஃபீஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க எப்பயுமே. ஓகேங்களா? அது இயர்ஸ் ஒன்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. சென்ட் பீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 8,20,000 ரூபாய், அதர் ஃபீஸஸ் 1,20,000 ரூபாய், ஹாஸ்டல் ஃபீஸ் 2.5 லட்சம் வருது. அன்னபூர்ணால பாத்தீங்க அப்படின்னா 9,92,000 ரூபாய், 9,92,000 ரூபாய் வருது. அதர் ஃபீஸஸ் 3,40,000 ரூபாய், ஹாஸ்டல் ஃபீஸ் 2,17,000 ரூபாய் வருது. முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா 4,35,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸஸ் 1,70,000 ரூபாய், ஹாஸ்டல் ஃபீஸ் 2,20,000 ரூபாய், டோட்டலா 8,25,000 ரூபாய் வருது. ஓகே, நிறைய பேர் இதோட கம்மியாவும் சொல்றீங்க. 8 லட்சத்துக்கு 8,25,000 ரூபாய், 8 லட்சம்னு சில பேர் சொல்றீங்க. மேபி அவங்க புக்கு இல்ல மத்த ஸ்டேஷனரி அந்த இதுக்கு பே பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கலாம். இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய வெல்ஃபேர் அமௌண்ட் அதெல்லாம் பே பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் வந்திருக்கலாம். மேபி அது எல்லாத்தையுமே சேர்த்தீங்கன்னா 8,25,000 ரூபாய் வருதுன்னு சொல்றாங்க. அருணை மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 8,80,000 ரூபாய் டோட்டல் ஃபீஸ் வருது. அதர் ஃபீஸஸ் 2,05,000 ரூபாய், ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,25,000 ரூபாய் வருது.
நந்தா மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ஏசி ஹாஸ்டல் எடுத்தீங்க அப்படின்னா 9,05,000 ரூபாய். ஏசி இல்லாம எடுத்தீங்க அப்படின்னா 8,85,000 ரூபாய் வருது. டியூஷன் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 4,50,000 லட்சம், அதர் ஃபீஸஸ் 2,50,000 லட்சம், ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,85,000 ரூபாய் வருது. அந்த ஹாஸ்டல்ல வந்து ஏசி நான் ஏசிங்கிறது இருக்கு. ஓகேங்களா. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் அதர் ஃபீஸஸ், டியூஷன் ஃபீஸ் வந்து 4,50,000 லட்சம், அதர் ஃபீஸஸ் 3,50,000 லட்சம் கேட்கிறாங்க. யூனிஃபார்ம், ரெக்கார்ட் புக், மிஸ்லெசின் ஃபீஸஸ் சொல்லிட்டு 35,000 ரூபாய் வாங்குறாங்க. பஸ், இந்த பஸ்ங்கிறது 1,25,000 ரூபாய். வித்தவுட் ஹாஸ்டலா இருக்கீங்கன்னா பஸ் உங்களுக்கு தேவைப்படும். சோ இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ட்ரிபிள் ஏசி, ட்ரிபிள் நான் ஏசி 2,00,000 ரூபாய், ட்ரிபிள் ஏசி ரூம் 2,50,000 ரூபாய், ட்ரிபிள் ஷேரிங் 3 பேர் தங்கிக்கலாம் அந்த ரூம்ல, சிங்கிள் ஏசி 3,00,000 ரூபாய். அந்த ரூம்ல ஒரே ஒரு ஆள் தான் தங்க முடியும், ஒரே ஒரு ஏசி தான் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் டோட்டலா 9,75,000 ரூபாயில இருந்து 10,00,000 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வருது பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ்ல. விவேகானந்தால பாத்தீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் 4,50,000 லட்சம், ஹாஸ்டல் அண்ட் அதர் ஃபீஸஸ் 4,06,000 ரூபாய், டோட்டலா 8,55,000 ரூபாய் வருது. 8,55,000 ரூபாய் வருது. இந்திரால பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 10,00,000 ரூபாய் கிட்ட வருது. மூகாம்பையில பாத்தீங்க அப்படின்னா 9,00,000 ரூபாய் வருது. மாதால பாத்தீங்க அப்படின்னா 9,90,000 ரூபாய் வருது. 3 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் போட்டிருக்கேன். வெங்கடேஸ்வரால பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 10,00,000 ரூபாய் வருது. டோட்டலா 10,00,000 ரூபாங்கிறது வித்தவுட் ஹாஸ்டல்ல சொல்றேன். ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா இந்த 2,50,000 லட்சத்தை நீங்க சேர்த்துக்கணும். 2,25,000 லட்சத்தை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 12,25,000 ரூபாய் வரும். ஏசி வேணும்னா இன்னொரு 50,000 ரூபாய் சேர்த்து கட்டுற மாதிரி, 50,000 70,000 ரூபாய் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா 12,20,000 ரூபாய் வந்து நான் ஏசிக்கு, 12,20,000 ரூபாய் பிளஸ் கூட ஒரு 50,000 ரூபாய் பே பண்ணீங்கன்னா ஏசி ஹாஸ்டல் கிடைக்கும். ஓகேங்களா. சோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா ஹாஸ்டல் வந்து ஏசி எதுவுமே இல்லாம, அதே மாதிரி புக் ஃபீஸ், யூனிஃபார்ம், ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் ஃபீஸ் எதுவுமே இல்லாம பாத்தீங்கன்னா 10,06,000 ரூபாய் வருது. சாரி 60,000 ரூபாய் வருது. மிச்சம் ஏசியா இருக்கு இல்ல புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு 13 கிட்ட வந்துடும் நம்மளுக்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். ஓகேங்களா. இதுதான் காலேஜ் வைஸ் அக்யூரேட் ஃபீஸ். இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே அந்தந்த காலேஜஸ்ல போய் அட்மிஷன் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு பர்சனலா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அனுப்புனது உங்களுக்கு நான் இப்ப ஷேர் பண்றேன். இப்ப எதுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா, ரவுண்ட் 2ல நீங்க போய் ஒரு காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ண போறீங்கன்னா என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க அதுக்கான அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ண முடியும், அதுக்கான ப்ரொசீஜர்லாம் நீங்க பண்ண முடியும். ஏன்னா வந்து 26th நம்மளுக்கான அபிஷியல் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்றாங்க. சாரி, ப்ரொவிஷனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க அபிஷியலா. நம்மளுக்கு ஃபைனல் ப்ரொவிஷனல் ரிசல்ட் ரவுண்ட் 2க்கு. அப்படி ரவுண்ட் 2க்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா October 5 வரையும் கிட்டத்தட்ட 9 days உங்களுக்கு வந்து ஜாயினிங் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த 9 daysக்குள்ள நீங்க வந்து அமௌண்ட் ஏற்பாடு பண்ணணும். அதுக்கான அமௌண்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கான தான் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ தெரியல அப்படின்னா மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா என்னோட குரூப்லேயே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.